அண்ணா சூப்பர் கிடா. அண்ணா எந்த ஊர்ல கிடா அண்ணாஜி? கிடா வந்து நம்ம ஏரல் பக்கத்துல சிவகலைன்னு. வாங்கியிருக்கீங்களா வித்திருக்கீங்களா? இது நம்ம வீட்டுல வளர்த்த கிடா. பக்ரீத்துக்காக வளர்த்ததா? நம்ம பக்கத்துல வளர்த்த. நம்ம வீட்டுல எப்போதுமே ஒரு 50 கிட்ட கிட்ட கிடக்கும். கோயில் கூட ஃபங்க்ஷனு, அப்புறம் அக்கியா ஃபங்க்ஷனு, அதுவும் பக்ரீத்துக்காண்டி வளர்க்குறோம். பண்ண பேர் ஏதாவது தெரியுமாங்களா? ஆமா, ஆல் புகாரி ஆட்டுப்பண்ணை சிவகலை. சிவகலை தூத்துக்குடி மாவட்டமா? தூத்துக்குடி மாவட்டம், ஏரல் தாலுகா. எவ்வளவு சொல்லுதீங்க இது? இது 36 ரூபா சொல்றோம்னு. 32 ரூபா தான் கொடுத்துருவோம். எவ்வளவு வரை கேட்காங்க? கேள்வி 29ல நிக்கி. கொம்புல அவ்வளவு தோரணையா இருக்கா? வயசு வந்து 3 வயசுண்ணே. 3 வருஷம்னா ஓரளவுக்கு நல்லா தின்றுக்குமா சாப்பாடு? ஆமா, யாரா நல்லா வளர்த்துருக்கலாம். வீட்டுல கிடந்தே வளர்த்துருக்கு. கெட்டில போட்டு தான் வளர்த்துருக்கு. சந்தைக்கு என்னத்தை கொண்டு வந்திருக்கீங்க? என்ன தீவனம்? எல்லாமே கலப்பு தீவனம் தானே. அதான் கடலை உமி, பட்டாணி உமி, எல்லாம் உளுந்தம் தூசி, மக்காச்சோளம், கம்பமுள்ளு, துவரம் குருணை, பருத்தி விதை எல்லாம் இது மட்டும் தான் வைக்கிறோம். சந்தைக்கு கொண்டு வந்தாச்சுன்னா? ஆமா, இதெல்லாம் ஸ்பெஷல் வளர்ப்பு நம்ம கிட்ட. பந்தயத்துக்கு ஆகுமா? பந்தயத்துக்கு வளர்க்கல. நம்ம அப்படியா? நம்ம வீட்லயே தான் போட்டு வளர்த்துருக்கோம். ஆடு கடைஞ்சி ஆட்டுக்கு போட்டு இப்போ வந்து ஆடு எடுத்தாச்சு. ஆமா, கை வளர்ப்பு கிடா. அது பாட்டுக்கு ஆளுகிட்ட அவையே நிக்கும். எந்த செடையும் பண்ணாது. அப்படியா? பார்க்க பயமா இருக்கா? நல்லா பார்க்க பயங்கரமா தான் இருக்கும். நல்லா பாசமான கிடா. கொம்பு தான் அழகுனா இல்ல? ஆமா, கறி 40 கிலோ கறிக்கு மேல வரணும். இல்ல இளங்கறி நம்ம இந்த இடம் போடுறதுனால கறி நல்லா இலசாதான் இருக்கும். மேய்ச்சல் போறனாதான் கொஞ்சம் ரஃபா இருக்கும். நம்ம வந்து வீட்டுல கட்டி போட்டு காய்கறி நம்ம அடர்த்தி மட்டும் போட்டு வளர்க்கறதுனால கறி கொஞ்சம் இலசாதான்.